போன ஷார்ட்ஸோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஷார்ட்ஸ்லேயே. நான் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் வந்துடணும் அப்படின்ட்டு. முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாமி கும்பிட்டுட்டு அது பக்கத்துலேயே மலை மேலே ஒரு முருகர் இருக்கார். அவர் தான் இப்போ ஸ்பெஷல். அவங்கள வந்து உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ ஆச்சரியமான ஒரு முருகர். அங்கே பாருங்கள், அதோ தெரிகிறார் பார்த்திங்களா? அவ்வளோ பெரிய சிலைங்க. நாங்கள் தூரத்துலேருந்து வரும்போதே வந்து அந்த சிலை மலை மேலே தெரிஞ்சுது. ஆனால் நான் அங்கேருந்து பார்க்கும்போது உண்மையிலே இவ்வளோ பெரிய சிலையாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பக்கத்தில் இருந்து பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சு. நம்ம அண்ணாந்து தான் அப்படியே சாமியை பார்க்கணும். தூரத்தில் இருந்து தான் ஃபோட்டோலாம் எடுக்க முடியும். அவ்வளோ பெரிய சிலையாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தார் முருகர். நல்லா சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. கோயிலே வந்து அன்னதானமும் கொடுத்துருந்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாக. இது வந்து நான் சென்னையில் இருக்கும்போது எடுத்த வீடியோ தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ஊருக்கு வந்துட்டிங்களான்னு. நான் வந்து ஊருக்கு வந்துட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சென்னையில் இருக்கும்போது பெருசாக நான் வெளியே எங்கேயுமே ரொம்பலாம் போகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துலேயே 2 கேரளா ஃப்ரெண்டு எங்களுக்கு இருக்காங்க. அவங்க கூட இருக்கும்போது டைம் போகிறதே தெரியாது. இப்போ ஆடுங்க. இப்போ முருகருக்கு கந்தனுக்கு மூளை ஓடிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தது. பாலை வாங்கிட்டு இவங்க கூட ஒரே அரட்டை தான். கேரளா பட்டி, கேரளா பெண்குட்டி. பிந்து அனிமோன், பிந்து அனிமோன், பிந்து அனிமோன். நான் தான் தெரியல. தெரியாம இப்போ சொல்லு. ஒரு மாதம் எப்படி போச்சுன்னே தெரியாதுங்க. இந்த மாதிரி 2 ஃப்ரெண்ட் இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது. இவங்க 2 பேரும் தான் எங்களோட ஃப்ரெண்டு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ் நிற்கலாம்.